சூப்பரான இஃப்தாருக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்கலாங்களா? நான் வந்து சங்குப்பூவை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அதுலேருந்து இந்த கலரை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சா இந்த மாதிரி நல்லா கலர் மாறி வந்துடும். கலரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பூவை தூக்கி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சமாக அகரகர் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா கொதித்து இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். இதில் பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு கூடவே நான் 4 டீஸ்பூனுக்கு சர்க்கரை போட்டிருக்கிறேன். போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி கொடுத்துடலாம். எல்லாமே நல்லா மெல்ட் ஆனோடனே நம்ம சங்குப்பூ தண்ணி நம்ம இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம பிளேட்டில் நம்ம இதை அப்படியே ஊற்றி வச்சிடலாங்க. அது ஆறட்டும். 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் கொடுத்து வச்சோம்னா நல்லா ஜெல் மாதிரி ஆயிரும். இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னாலே ரொம்பவே சீக்கிரமாக குயிக்காக ஆயிரும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன். பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி ஊற்றி. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகவே பால் எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தேங்காவை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நோன்பு திறக்கும் போது இதை குடிச்சிங்கன்னா நல்லா வயிறு நல்லா குழுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பால் பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரோஸ் மில்க் சிரப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அகர் நல்லா செட் ஆயிடுச்சு. 1 ஹவர் அதுக்கு மேலேயே ஆச்சு இது செட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டு நல்லா ஸ்கொயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க கூட தாராளமாக இந்த ட்ரிங்கை குடிக்கலாங்க. ஏன்னா தேங்காய் பால் எல்லாம் சேர்க்கறனால ரொம்பவே நல்லது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஊற வச்ச ஜம்சா சீடு நான் 2 டீஸ்பூன் ஊற்றிருக்கிறேன் இதில். அதுக்கப்புறம் காலையிலேயே ஊற வச்சுட்டேன். பாதாம் பிசின் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். பாதாம் பிசின் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம ஜெல்லி போட்டுக்கலாங்க. சங்குப்பூ ஜெல்லி இதையும் போட்டுக்கலாம். சங்குப்பூலேயும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கு கூட அகரகர் சேர்த்தனாலுமே ரொம்பவே நல்லது தான். ஸோ இப்போ எல்லாத்தையுமே போட்டாச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டுக்கலாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கும். அவ்வளோதான். சூப்பரான நமக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.